4 ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட ஆயிரக்கணக்கான பனை விதைகள் தற்போது செடியாக வளர்ந்திருப்பதால் மகிழ்ச்சியடைந்துள்ள இளைஞர்கள் அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலகின் மூத்த குடியான தமிழ்குடிக்கும் பனைமரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் மொழியோடும் ஒன்றுபட்டது என்பதற்கு சான்றாக சங்ககால நூல்களில் பனையின் சிறப்புகள் குறிப்பிடப்பட்டு உள்ளன. தமிழகத்தின் மாநில மரமாக திகழும் பனைமரம் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கிறது, மண்ணரிப்பை தடுக்கிறது. கல், நுங்கு, பதநீர், பனைவெல்லம், பனைக்கிழங்கு போன்றவை உடலுக்கு நன்மை பயக்கும் உணவுப் பொருட்களை கொடுக்கும் பனையை கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. பல்லுயிரினங்களுக்கு அடைக்கலமாக திகழும் பனையின் எண்ணிக்கை அசுர வேகத்தில் குறைந்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் பனைமரங்களை பெருக்கும் பணியில் அந்தந்த பகுதி இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் திருமானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பனைமரங்கள் நட வேண்டும் என்ற எண்ணம் அக்னி சிறகுகள் என்ற அமைப்பின் இளைஞர்களுக்கு ஏற்பட்டது. இந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து ஆயிரக்கணக்கான பனைக்கன்றுகளை மண்ணில் படைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்தில் பாளையப்பாடி முதல் திருமானூர் வரை உள்ள வாய்க்கால் கரை ஓரத்தில் விதைத்த 5000த்திற்கும் மேற்பட்ட பனை விதைகள் இன்று பனை செடிகளாக வளர்ந்திருக்கின்றன. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த பனை விதைகளை விதைக்க ஒன்றிணைந்த அத்துணை இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்தந்த கிராம மக்கள் வளர்ந்திருக்கின்ற இந்த பனைச்செடிகளை எக்காரணம் கொண்டு சேதப்படுத்தாமலும், இந்த வாய்க்காலை தூர்வாரும் பொழுது அகற்றாமலும், தீ வைத்து கொளுத்தாமலும் இதனை பத்திரமாக பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பாக வழங்கிடுமாறு அத்தனை கிராம மக்களுக்கும் வேண்டுகோளாக விடுத்துக் கொள்கிறோம். வரக்கூடிய செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் பனை விதைகளை விதைப்பதற்கு ஏற்ற காலமாகும். தமிழகம் முழுக்க இருக்கின்ற அனைத்து இயற்கை சார்ந்த அமைப்புகளும் இந்த 3 மாத காலங்களில் நிறைய பனை விதைகளை நட்டு வருங்கால சந்ததியினருக்கு நிறைய பனை மரங்களை, பறவைகளுக்கு வீடுகளாக இருக்கக்கூடிய, இயற்கையை பாதுகாக்கக்கூடிய, மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய, பல மருத்துவ குணம் வாய்ந்த உணவுப் பொருட்களை தரக்கூடிய இந்த பனை மரங்களை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைவோம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு கிராமங்களில் நீர்நிலைகள், வரத்து வாய்க்கால்கள், சாலைகளின் இருபுறங்களிலும் என ஆயிரக்கணக்கான பனை விதைகளை கிராம மக்களின் ஒத்துழைப்போடு இளைஞர்கள் நடவு செய்தனர். இவ்வாறு நடப்பட்ட பனை விதைகள் முளைத்து செடிகளாக பார்ப்போரின் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. இதை பார்க்கும் போதெல்லாம் அதை நட்ட அக்னி சிறகுகள் அமைப்பின் இளைஞர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருமானூர் கிராமத்தைச் சேர்ந்த நாங்கள் அன்புடன் அக்னி சிறகுகள் என்ற அமைப்பை கொண்டு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் உலக சாதனையாக 1,00,000 பனை விதைகளை விதைக்கும் பொருட்டு கல்லூர் பாலம் டு திருமானூர் தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு எங்களது சுற்றியுள்ள நீர்நிலைகளில் நாங்கள் விதைத்த பனை விதைகள் தற்போது நல்ல விதத்தில் வளர தொடங்கியுள்ளது. அன்புடன் அக்னி சிறகுகள் சார்பாக இளைஞர்கள் நாங்கள் வருட வருடம் பனை விதைகள் விதைத்து வருகின்றோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பனை விதைகள் எல்லாம் செடிகளாக வந்திருக்கு. இப்போது பனை விதைகளோட நன்மைகள்னு பார்த்திங்கன்னா மண்ணரிப்பை தடுக்கிறது, நீர்மட்டத்தை உயர்த்துறது, இந்த மாதிரி நிறையா குணங்கள் இருக்குது. இது இல்லாமல் நிறைய பறவைகளுக்கு வாழ்விடங்களாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் தமிழகம் முழுக்க இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் முன் பனை விதைகள் விதைக்கணும் அப்படின்றத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பனை மரங்களை மீட்டெடுக்கும் இயக்கத்தை மேலும் தீவிரப்படுத்த பனை விதைகளை சேகரிக்கும் பணியில் இளைஞர்கள் ஈடுபட்டு உள்ளனர். இவ்வாறு முளைத்துள்ள பனைமர செடிகளை பாதுகாக்க பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் முன்வர வேண்டும் என்று இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலையை சீரமைக்கிறோம், வரத்து வாய்க்காலை சீரமைக்கிறோம், ஏரிகளை தூர்வாருகிறோம் என கூறி ஓரத்தில் உள்ள பனைமர செடிகளை அகற்றாமல் அதனை பாதுகாக்க வேண்டும் என இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்னி சிறகுகளில் நம்ம தொண்டர்கள் எல்லாம் விதை திருவிழான்னு வச்சு விதை நிறையா விதைச்சாங்க.
இப்போ நல்லா அது வந்து எல்லாம் நல்லா அது முளைச்சி நல்ல பருவமாக இருக்குது. ஆனால் அதை 100 நாள் வேலையில் சும்மா சாதாரணமாக மக்கள் இருந்து வேலை செய்யும்போது அது பொழைச்சிக்குது. அதே இது அரசாங்கத்தில் ஜேசிபி வச்சு இயங்கும்போது எல்லாத்தையும் அவங்க சர்வ சாதாரணமாக பிடுங்கி எரிஞ்சிடுறாங்க. அதை சொன்னால் சரியாக அவங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸாக எதுவும் சொல்ல. எங்களுக்கு வேணுங்கிறது நாங்கள் வாய்க்காலெலாம் நீட்டாக இருக்கணும், தண்ணி வரும்போது எந்த தங்கு தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பேரில் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அதிகாரி யாரும் நிற்கிறதில்ல. நாங்கள் ஜேசிபி ஆப்ரேட்டர்கிட்ட கிராமத்தில் நாங்கள் சொன்னோம்னா அதெல்லாம் சரியாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இப்படிங்கிறாங்க, அப்படியே போயிடுறாங்க. ஏற்கனவே சும்மா நார்மலாக முளைச்ச மரம், அது நாங்கள் வச்சது இல்லாமல் ஒரு நல்ல மரமாக அது காய்க்கிற பருவத்தில் எங்கள் ஊரில் வெலா மரம், கருவேல மரம் அதெல்லாம் நல்ல மரமாக இருந்துச்சு. அதெல்லாம் போகிற போக்கில் அவங்க பாட்டுக்கு பிடுங்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. நல்ல மரம். ஆனால் அரசாங்கத்தில் மரம் நடணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் செஞ்சதை சரியானபடி பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. இளைஞர்கள் பெரும் முயற்சி எடுத்து ஆயிரக்கணக்கான பனை விதைகளை வளர்த்தெடுத்துள்ளனர். இவை மரமாக வளர்ந்து தலைமுறை கடந்தும் பாதுகாக்க வேண்டியது இந்த சமூகத்தின் கடமை. அதுவே அந்த இளைஞர்களுக்கு நாம் செய்யும் மரியாதை. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.